Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் நேம் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய நேம்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. பட் வந்து அந்த பர்சனுக்கு வந்து அதை பற்றி தெரியல. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் அதோடைய நேம்ஸ்லாம் இப்படி இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் லிட்ரல்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோடைய நேம்ஸ் அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் ஜஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஹோப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அது இந்த ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு தெரியாமல் யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆப் ஜஸ்ட் வந்து கவுண்டவுன் ஆப் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கவுண்டர் ஆப் அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஃப்ளட்டர் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இந்த நேம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டூல் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டூல் டிப்னா இதுதான் உங்களுக்கு டூல் டிப். ஸோ பக்கத்தில் கொண்டு போகும்போது நேம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சைல்டுங்கிற ஆட்ரிபியூட்டில் ஐக்கான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் அப்படிங்கிற ஐக்கான் வந்து தெரிஞ்சிருக்கு, ப்ளஸ் அப்படின்னு சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணவும் இதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் நடக்குது. ஸோ இப்போ 1 2 3 4 5 அப் டு வந்து நம்ம எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணுறோமோ அத்தனை வேல்யூஸ் வந்து நடக்குது. அது எப்படி நடக்குன்னு பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆன் ப்ரெஸ்ன்னு போட்டு ஸோ அண்டர்ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ அண்டர்ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் இப்போ இந்த பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது, அண்டர்ஸ்கோர் கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ கவுண்டர் வந்து டிஃபால்ட்டாக 0 இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன, ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது செட் ஸ்டேட் கொடுத்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, லிட்ரல் ஃபங்க்ஷன்னா என்ன, லேம்டா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ என்ன எழுதியிருக்கேன், ஆன் ப்ரெஸ். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆன் ப்ரெஸ்ட். ஸோ ஆன் ப்ரெஸ்ட் கோலன். ஸோ அதுக்கப்புறம் பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கம்மா கொடுத்துட்டு இதில் என்னது சேம் இதே ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், இப்படி கால் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒரு செமிகோலன் வச்சு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் அகெயின் வந்து இதை ஹைட் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போவும் பாருங்கள், இப்போ வந்து நமக்கு என்ன ஆக்ஷன் எல்லாமே டிஃபால்ட்டாக கரெக்டாக நடக்குது. அப்போ நான் என்ன நடந்திருக்கு இப்போ இந்த இடத்துல, ஸோ இங்கேயே என்ன பண்ணியிருக்கோம், ஆன் ப்ரெஸ்ன்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் என்ன சேமஸ் அதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கு, ஆன் ப்ரெஸ்ன்னு கொடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ப்ரெஸ்ன்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுக்கும் வந்து சேம் ரிசல்ட்டு தான் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆன் ப்ரெஸ்ன்னு கொடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட்டாக அந்த ஃபங்க்ஷனுடைய வந்து அப்படியே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணுறதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து டேரெக்ட்லி பாசிங் த ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுவாங்க. அதாவது டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனே வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுறது தான் மீனிங். ஓகே, அப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆன் ப்ரெஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரந்திசஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரீசன், இப்போ இந்த இடத்துல நான் வந்து அகைன் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணணும், இல்லை வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் உங்களுக்கு என்னென்னு கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேம்டா ஃபங்க்ஷன், அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணுவாங்க. ஓகே, அதோடைய நேம் அதுதான். ஸோ ஒன்றும் இல்லை, அனானமஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தான் அது. அதே மாதிரி தான் லிட்ரல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ லிட்ரல் ஃபங்க்ஷனும் சேமஸ் இதே தான். ஸோ அப்போ அனானமஸ் ஃபங்க்ஷன், லிட்ரல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த மூணுமே வந்து சேம் நேம் தான், சேம் கான்செப்ட் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஆன் ப்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதை மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ்க்குள்ளே எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் லேம்டாக்குள்ளே எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஓகே, ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வந்து இன்டர்வியூவில் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கேட்காங்க. ஸோ அதனால் இதையும் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்போ ஃப்ளட்டரில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் நார்மலாக ஜாவாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பைத்தான் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லேயும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் லேம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அனானமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் லிட்டரல்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா மூணுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி பேரந்திசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மூலமாக என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் லைன் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துக்கு முன்னாடி இதை கவுண்ட் பண்ணதுக்கு முன்னாடி பிரிண்ட் அப்படின்னு போட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபங்க்ஷன் ரன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிரிண்ட் எண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை அது கூட இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணாலும் கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை ஆகணும், அதுக்கப்புறம் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு எத்தனை ஃபங்க்ஷன்னாலும் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் இருக்குது, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி லேம்டா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் லிட்டரல், அதுக்கப்புறம் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ மூணுமே சேம் கான்செப்ட், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு தியரட்டிக் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஜஸ்ட் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணிக்கோங்க, அண்ட் அனானமஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ நோன் அஸ் என்ன லேம்டா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் லிட்டரல். ஸோ அதே தான் திருப்பி சொல்லிடுவாங்க. ஸோ இஸ் ஏ ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஹேவ் ஏ நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து எந்த வித நேம் இருந்திருக்காது. அதை தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மீன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் இட்ஸ் என் டிஃபைன் என் இன்லைன் அண்ட் கேன் பி என் அசைன்ட் எ வேரியபிள் ஆர் பாஸ்ட் எ ஆர்குமெண்ட் டு அனதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது இட் இஸ் என் டிஃபைன் இன்லைன் அண்ட் கேன் பி அசைன் டு எ வேரியபிள். ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளில் கூட நம்ம என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஆர் பாஸ்ட் எ ஆர்குமெண்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டை கூட பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க என்னது, ஒரு ஃபங்க்ஷனில். ஓகே. ஸோ இன் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், நம்ம சொன்ன மாதிரி தான், இன் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் டாட், அதாவது ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் ஆர் என்னது காமன்லி யூஸ்டு ஃபார் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அதே தான் கான்செப்ட் என்னது, கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதையும் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம்ல, ஸோ இதை வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ரெண்டு சேம் கான்செப்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அனானமஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் லிட்டரல், அதுக்கப்புறம் லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த மூணும் சேம் கான்செப்ட். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு கான்செப்ட்டில் உங்களுக்கு கேட்கலாம், லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா லேம்டா ஃபங்க்ஷன் என்ன ரீசன்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வாய்ட் மெயின் கொடுத்து அனானமஸ் ஃபங்க்ஷன் வித் 2 பேராமீட்டர்ஸ். ஸோ வேர், நம்ம சொன்ன மாதிரி வேரியபிள், வேர் ஆடுங்கிறது என்னது, ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, நார்மலாக வந்து அஜாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது ஜேக்யூரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டாக்குமெண்ட் ஆஃப் ரெடி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் யூஸ் பண்ணாட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதில் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வேர் ஆட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப், அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பின்னு போட்டு ரிட்டன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க. என்னென்னா ஏ ப்ளஸ் பிஏ வந்து ஆட் பண்ணி இந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிளை வைக்காங்க. ஸோ இது எப்படி கால் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு ஆட் ஆஃப் 5,3. அப்போ இந்த ஆட் ஆஃப்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி ஆடுங்கிற வேல்யூஸ் வந்து பாஸ் ஆகி திருப்பி அதனுடைய ரிட்டன் வேல்யூ என்ன வருதோ அது வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வேர் கிரேட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிரிண்ட்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டரில் வேல்யூ இல்லை. அப்போ இது என்ன சொல்லுவாங்க, அனானமஸ் ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர்ஸ். ஸோ இதையும் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோ பேராமீட்டர்ஸ் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸில் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி கிரேட் அப்படின்னு கிளிக் பண்ணாலே அல்லது கால் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நார்மலாக காமனாக உள்ள ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு வந்து ஃப்ளட்டருக்கு வந்து நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் ப்ரெஸ்ட் கொடுக்குறதுக்கும் ஆன் ப்ரெஸ் போட்டு பிராக்கெட்ஸ் பேரந்திசஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி எப்போ நம்ம கால் பண்ணுவோம், இது எங்கே கால் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதாவது மோர் தென் ஒன் லைன் அல்லது மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் வந்து சேம் பட்டனை கிளிக் பண்ணும்போதோ அல்லது வந்து வேறு ஏதோ ட்ராக் பண்ணும்போதோ நமக்கு கால் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வந்து நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் ஆக போகுது, ஒரு சின்ன ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேரக்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அல்லது வேறு ஏதாவது கான்செப்ட்டில் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.